யாருக்கும் நடக்காத கெட்டது உங்க வாழ்க்கையில நடந்திருக்குன்னா, யாரும் பார்த்திராத சில உச்சங்களுக்குள்ளே தேவன் உங்கள் வாழ்க்கையை வைப்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. என் பயணத்துல மட்டும் ஏங்க ஒரே போராட்டமா வருது? ஏன்னா கரை இறங்கின உடனே பெரிய விடுதலை காத்திருக்கிறது. ஜீசஸ் டிசைபிள்ஸ் போறாங்க, புயல் அடிக்குது, காத்து அடிக்குது. இயேசு கூட போயிட்டு இருக்கிறேன், இப்ப ஏன் புயல் அடிக்குது, இப்ப ஏன் காத்து அடிக்குது? ஏன்னா இந்த புயலையும் காற்றையும் தாண்டி அவர் இறங்கினார்னா ஒரு ஊரையே அடிமைப்படுத்தி வைக்கிற அளவுக்கு சக்தி கொண்ட பிசாசின் ஆவிகளோடு ஒருத்தங்க என்ன பண்ணிருக்கிறான், படுத்திருக்கிறான். இவர் இறங்கினார்னா அவனை விடுவிப்பார். அவன் விடுவிக்கப்பட்டா பட்டணமே விடுவிக்கப்படும். என்ன மட்டும் ஏன் எல்லாரும் வெறுக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் நோ சொல்றாங்க? இப்படி ஏதாவது ஒரு கேள்விக்குள்ள போயிட்டே இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல், யூ ஆர் நாட் ஆர்டினரி. நிறைய பேர் கசப்புக்குள்ளே இருக்கிறதுக்கான காரணம் மனுஷன் செஞ்சதை யோசிச்சுட்டே இருக்கிறான். இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, இப்படி செஞ்சுட்டானே. இந்த மோசமான சூழ்நிலைக்கு நடுவுல நீங்க நினைவு கூற வேண்டியது என்னன்னா, மனிதனுடைய செயல்களை நினைவு கூறாம தேவனுடைய செயலை நீங்க நினைவு கூறணும். அவ்வளவுதான். மனுஷன் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும்? உங்களை பத்தி 4 வெட்ட தப்பு தப்பா சொல்ல முடியும். தற்காலிக தாக்கத்தை மனிதன் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தலாம், ஆனால் தேவன் நிரந்தரமான வெற்றியை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். சில தற்காலிகமான அவமானத்தை அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்து போட்டுட்டு போலாம், ஆனால் தேவன் சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், நித்திய கீர்த்தி உன் தலையின் மேல் இருக்கும். மனுஷன் இயேசுவை கொலை செய்து 3 நாள் வரைக்கும் முடிந்தது கதை என்றுதான் இருந்தது. ஆனால் 3வது நாள் முடியும் பொழுது மரித்த கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். மனிதனின் தாக்கம் டெம்பரவரி தான். ஆனா தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்கிற உயிர்ப்பிப்புக்கு முன்னாடி அவன் பண்ண டேமேஜ் எல்லாம் தேடியும் காணாதிருப்பாய் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கை ஆயிடும். தேவன் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை அவர் ரெஸ்டோர் பண்ணுவார்னா, பழைய பாதிப்பு தேடுனா கூட தெரியாத அளவிற்கு உங்க வாழ்க்கையை அவர் ரெஸ்டோர் பண்ணுகிற தேவனாக இருக்கு. நீங்க எவ்வளவு இழிவா இருக்கிறீங்களா, அற்பமா எண்ணப்பட்டிருக்கீங்களா, பலவீனரா உணர்றீங்களா? நான் சொல்றேன், நீங்க தான் தேவனுடைய ஆட்கள். தேவன் உங்களை கொண்டும் உங்கள் மூலமாகவோ தனது பலத்தை அவர் இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புகிறார். ஒரு சம்பவங்களுக்குள் உங்க வாழ்க்கையை ரவுண்ட் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கை அதை விட பல 1000 மடங்கு பெரிதா இருக்கிறது. சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்துக்குள்ளே அதை ஒரு சிறை கம்பி போல ஆக்கிக்கிட்டு அதுக்குள்ள அவங்கள ஒளிச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், வெளியே வாங்க. எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி நடந்துடுச்சு, இப்ப இது யாருக்கு இனிமே நடக்க கூடாது. அப்படிப்பட்ட முடிவுகளுக்கெல்லாம் மக்கள் வந்திருக்கிறாங்க. சில இடிபாடுகள் சில கட்டுமானங்களுக்கான அழைப்பாக இருக்கிறது. ஏன் அந்த இடிபாடுகளை குறித்து நீங்க கேக்குறீங்க? ஏன்னா உங்களை வைத்து அவர் கட்ட விரும்புகிறார். வாழ்க்கையில நடக்கிற சம்பவம் என்பது வெறும் 10% தான். ஆனா அந்த சம்பவத்தை எப்படி எதிர்கொள்றீங்கிறது 90% வாழ்வை தீர்மானிக்கிறது. எங்க அப்பா ஒரு நோயில இறந்து போனார், இந்த நோயில இனி எவரும் சாவக்கூடாது அப்படிங்கறதே ஒரு தீர்மானமா மாறுது பாருங்களேன். நான் ஸ்கூல்ல காசு கட்டி படிக்க முடியாம வந்துட்டேன், ஆனா நான் ஒரு ஸ்கூலையே கட்ட போறேன் அப்படிங்கிறது ஒரு தீர்மானமா மாறுது பாருங்களேன். நான் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நின்றுக்கிறேன், வறுமைன்னு எனக்கு தெரியும், வறுமையே இல்லாத ஒரு உலகத்தை நான் உண்டாக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் தீர்மானத்துக்கு நேராக மாறுகிறது. அவங்க எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, எல்லார்கிட்டையும் போங்க, இந்த கதை தான். இப்படி மனிதனுடைய செயலை நினைச்சு வாழ்க்கை கசந்து போயிட்டே இருக்கிறதுக்கு பதிலா ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்து கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணி, நீங்க எனக்கு கெட்ட பேர் கொண்டு வந்தீங்க, ஆனா அவர் எனக்கு நித்திய கீர்த்தியை கொண்டு வருகிறார். நீங்க என்ன தள்ளுறீங்க, அவர் என்ன தலைவனாக்குகிறார். சில நேரங்களில் சில நெருக்கடிகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஏன் இப்படிலாம் வருது அப்படிங்கிறது போல உங்களுக்கு தோணலாம். எப்போவுமே நான் சொல்லுவேன், யாரெல்லாம் தெய்வீக வித்துகளை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் எப்பொழுதுமே வருது. ஆனால் நீங்கள் அந்த வித்தை வைத்தவர் அதை வெளியே கொண்டு வருவார்னு நீங்கள் நம்புனீங்கன்னா ஒரு நாளும் அந்த நெருக்கத்துக்குள் உங்கள் வாழ்க்கை போகாமல், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கத்திலும் பெருக செய்தாரோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை அவர் கொண்டு வருவார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், பெருக்கம். ஏமேன். சொல்லுங்கள், நெருக்கத்திலும் பெருக்கம். ஏமேன்.
அப்போ எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி இருக்குது? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், மற்ற எல்லா இனங்களுக்கும் வராத நெருக்கம் இந்த யூத இனத்துக்கு வந்துச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த யூத இனம்தான் தெய்வீக வித்துக்களை சுமந்து கொண்டிருந்தது. ஆமேன். இயேசு என்கிற இரட்சகர் வெளியே வரக்கூடாது, அவர் வந்தால் மனுவர்க்கத்துக்கே ஒரு பெரிய மீட்பு நடந்துவிடும் என்று அந்த இனம், இஸ்ரவேல், ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்கள் கூட இல்லை, அந்த இஸ்ரவேல்ங்கிற வம்சத்தில் இந்த யூதர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த யூத வம்சத்தினருக்கு அதிக சவால்களும் போராட்டங்களும் இருக்குது. ஏன்னா வாக்கு வந்துடுச்சு, அந்த யூதாவிலிருந்து தான் செங்கோல் வெளிப்பட போகிறது, அந்த யூத இதிலிருந்து தான் அவர் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப போராட்டம் யாருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு? இந்த ஜூ பீப்புளுக்கு, இந்த யூதர்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிது. ஏன்னா அதற்குள்ளே தான் அந்த தெய்வீக வித்து ஒளிந்திருக்கு பாருங்கள். அப்போ அது வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஆனாலும் குறித்த காலத்தில் ஸ்திரீனிடத்தில் அவர் பிறந்தார். ஆமென். அப்போது போராட்டத்துக்கு காரணம்ன்ட்டு ஒன்றும் பெருசாக இல்லை. நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி, அப்படி நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் எந்த தப்பும் பண்ண வேண்டியது கிடையாது. தப்பு பண்ணால் தான் பிரச்சனை வரும்னே நிறைய பேர் யோசித்தே இருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போதுமே வரும், நீங்கள் சரியாக போயிட்டு இருக்கும்போதும் வரும். ஏன்னா உங்களுக்குள் ஒரு கனவு இருக்கிறது, ஒரு விதை இருக்கிறது, ஒரு வித்து இருக்கிறது. அதுதான் அந்த போராட்டத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமேன். அதை பார்த்து இருளின் உலகம், பிசாசின் சக்திகள் பயப்படுது, எப்படியாவது அது வெளியே வந்துட்டுனா என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா சொல்லிட்டாரு, அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த பெண்ணுக்கிட்ட இருந்து ஒன்று வரும், அவர் தான் உன் தலையை என்ன பண்ணுவார், நசுக்குவார். அதனால் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிக பாதிப்பு, ஆண்களை விட ரொம்ப பெரும் பாதிப்பு யாருக்கு? பெண் இனத்துக்கு. ஏன்னா அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, எந்த பெண்ணே தெரிய மாட்டேங்குது, ஒட்டுமொத்த பெண்களை தாக்கிட்டு இருக்கான். சரி, இயேசு தான் வந்தாச்சே, இப்போவும் ஏன் பெரிய பாதிப்பு அப்படின்னா, இப்போ அந்த இயேசுங்கிற வித்து பல பேருக்குள்ளே போயிருக்கு. இப்போ இதெல்லாம் முளைச்சிச்சின்னா நம்ம சட்டிப்பட்டியை தூக்கிட்டு காலி பண்ணி போகணும். அப்போ என்ன பண்ணுறது? இந்த வித்தை உடையவர்களை நான் எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு, கெட்சிக்கிற சிங்கம் போல் அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒரு ஃபைட் இருக்குது, ஒரு போர் இருக்குது. அவன் எப்போவுமே எப்படியாவது அந்த வித்துக்களை அழிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஒன்றை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ வாழ்க்கையின் சில சவால்களை நீங்கள் சந்திக்கும்போது, போராட்டங்களை சந்திக்கும்போது ஒன்றை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, இந்த போராட்டம் வெறும் மாம்சத்துக்குரிய ஒரு போராட்டம் அல்ல, எனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற சில தெய்வீக கனவுகள், நோக்கங்களுக்கு எதிரான ஒரு போராட்டம். ஆகையினால் நான் இதை ஏன் எனக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்காம, எனக்குள் இந்த வித்தை வைத்தவர் அதை வெளியே கொண்டு வருவார், அது முளைக்கும், அது பெருகும் என்கிற புரிதல் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆமென். அது இருந்தால் தான் நீங்கள் தொடர்ந்து போவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, பாப்பா அவன்லாம் நல்லா இருக்கான், இவாலாம் நல்லா இருக்கா, ஆனால் நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் நல்ல காரியங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் போட்டி விடுவது பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி உங்கள் எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடும். நான் சொல்லுவேன், ஒரு திருடன் சும்மா எல்லா வீட்டுக்குள்ளேலாம் இறங்கி திருடுறதில்ல, எந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப ப்ரெஷியஸானது இருக்குங்கிறத முதல்ல நோட்டம் விட்டுருதான். பேங்க்லேருந்து இப்போ தான் 5 லட்சம் வீட்டுக்குள்ளே போயிருக்கு, ரைட்டு. இப்போ தான் நகை வாங்கி உள்ளே வச்சுருக்குறாங்க, ஸோ ரைட்டு. இது எல்லாத்தையும் அவன் நோட்டம் விட்டு வச்சிடறான். நோட்டம் விட்டு வச்சுட்டு தான் அவன் என்ன பண்ணுறான், உள்ளே இறங்குறான். பரவாயில்ல, மாட்டினா அடி, இல்லைன்னா பெரிய இது அப்படின்னு ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணுறான், உள்ளே இறங்குறான் பாருங்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் என் வாழ்க்கை மட்டும் ஏன் தாக்கப்படுதுன்னா, என் கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க கூட பரவாயில்லைங்க, எனக்கு மட்டும் ஏங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னா, நான் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன், ஏற்கனவே யூடியூப்ஸில் இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு பிரசங்கமே இருக்குது, போய் கேளுங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னா, யூ ஆர் நாட் ஆர்டினரி, யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி. உங்களுக்குள்ளே ஏதோ ஸ்பெஷலாக ஒன்று தேவன் உள்ளே வச்சுருக்கிறார். ஆமென். ஆமாங்க, பைபிள் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், பைபிள் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். யோசேப்புக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்துச்சு? செய்யாத தப்புக்கு சிறை, அண்ணன்மார்களின் துரோகம், குழியில் தள்ளி, ஏன் அந்த மாதிரியான ஒரு ஜேர்னிக்குள்ளே யோசேப்பு மட்டும் போகிறான்? அப்பா அழகாக ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தார், அதையும் கலட்டி அவனை இது பண்ணி விட்டுட்டாங்க. ஏன் அதுக்குள்ளே அவன் போகிறான்? ஏன்னா அவனை கொண்டு தான்
ஒரு தேசத்தையே போஷிக்கிற பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு யாருக்கும் நடக்காத கெட்டது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னா, யாரும் பார்த்திராத உயரத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க. யாரும் பார்த்திராத சில உச்சங்களுக்குள்ளே தேவன் உங்கள் வாழ்க்கையை வைப்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். இட்ஸ் a சைன். அது ஒரு அடையாளம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இதை, அதாவது எதிர்மறையான சூழமையில் எதிரொலிக்கும் தீர்க்க தரிசனம் அப்படின்னு இன்னொரு மெசேஜ் பேசியிருக்கிறேன். அதுவும் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் கேளுங்க. அதாவது உங்களுடைய எல்லா எதிர்மறையான சூழ்நிலையும் ஒரு ப்ராஃபஸி. உங்களுக்கு வந்த வியாதி, உங்களுக்கு வந்த பொருளாதார நஷ்டம், உங்களுக்கு வந்த சில தடைகள், சில பிரச்சனைகள், அது ஒரு ப்ராஃபஸியாக இருக்குது. நம்ம அதை நம்ம ப்ராஃபஸியாக பார்க்க மாட்டோம் பாருங்கள், நம்ம வேறு எதையோ பார்த்துட்டுப்போம். நான் சொல்கிறேன் அது ஒரு ப்ராஃபஸி, அது ஒரு தீர்க்க தரிசன சத்தம் அதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது. என்ன தீர்க்க தரிசன சத்தம் ஒளிந்திருக்குது? இவ்வளவு தாக்கப்பட்டிருக்கேன்னா சம்திங் யூ ஸ்பெஷல், நீ ரொம்ப விசேஷமானவள், விசேஷ வித்துக்களை நீ உடையவளாய் இருக்கிறாய். பாருங்க, இது நல்ல கவனிங்க. எல்லாருக்கும் மலமலன்னு குழந்தை பிறக்கும், ஆனால் சிலருக்கு மட்டும் பிறக்கவே பிறக்காது. ஏன்னா அது அந்த சீடு வெளியே வரக்கூடாது. அது வெளியே வந்துச்சு ஏதோ பெருசாக நடக்க போகுது. பாருங்க, அண்ணாளுக்கு தான் பிறக்க மாட்டேங்குது, பெனினாளுக்கு நிறைய பிறக்கு, அண்ணாளுக்கு பிறக்கவே மாட்டுக்கு. ஏன்? உள்ளே இருக்கிறது ப்ராஃபட், உள்ளே இருக்கிறது ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். உள்ளே இருக்கிறது ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அதனால தான் தடையாக இருக்குது. பாருங்கள், ஈசாக்குக்கு பிறக்காமல் தடையாக இருக்கும், ஆபிரகாமுக்கு பிறக்காமல் தடையாக இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள். ஏன்? ஆபிரகாம் சாராள் 2 பேருக்குள்ளே இருந்து ஒரு தெய்வீக வித்து வரப்போகுது. அதே மாதிரி ஈசாக்குக்குள்ளே இருந்து தெய்வீக சந்ததிகள் 12 கோத்திரத்தை உருவாக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ண போகிறான்? வரப்போகிறான். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் தான் அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறாங்க. மற்றவங்கெல்லாம் ஊரில் எல்லாருக்கும் நான் பிறந்துருது, ஆனால் இவனுக்கு மட்டும் பிறக்க மாட்டேங்குது. சில நேரத்தில் இதை எப்படி யோசித்துருவாங்கன்னா, இவர்கள் தங்களை சபிக்கப்பட்டவர்களைப் போலவும் அல்லன்னா இவங்க ஒரு பாவி போலவும் யோசிக்க வச்சுருவாங்க. நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட, ஏதோ உனக்கு ஒரு சாபம் இருக்குது. பாருங்கள், அது முழு உண்மையாகிட முடியாது. எல்லா கேஸ்லேயும் அதை அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் சாபங்கள் கல்வாரினால் முறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒருவேளை அப்படி யோசித்தீங்கன்னா இதை பதிலாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஏன்னா உங்களுக்குள்ள இருந்து வெளியே வர்றது அசாத்தியமான ஒன்றாக இருக்கிறது. அதுதான் அந்த தடைகளுக்கான காரணங்களாக இருக்கிறது. இதை நம்புங்க, இதுதான் நிஜம், இதுதான் நிஜம். ஏன் பயணத்தில் மட்டும் ஏங்க ஒரே போராட்டமாக வருது? ஏன்னா கரை இறங்கின உடனே பெரிய விடுதலை காத்திருக்கிறது. ஜீசஸ் டிசைபிள்ஸ் போகிறாங்க, புயல் அடிக்குது, காற்று அடிக்குது. என்னங்க, இயேசு கூட போயிட்டுருக்குறேன், இப்போ ஏன் புயல் அடிக்குது, இப்போ ஏன் காற்று அடிக்குது? ஏன்னா இந்த புயலையும் காற்றையும் தாண்டி அவர் இறங்கினார்னா அங்கே ஒருத்தன் இருக்கிறான், ஒரு ஊரையே அடிமைப்படுத்தி வைக்கிற அளவுக்கு சக்தி கொண்ட பிசாசின் ஆவிகளோடு ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்கிறான், படுத்திருக்கிறான். இவர் இறங்கினார்னா அவனை விடுவிப்பார். அவன் விடுவிக்கப்பட்டால் பட்டணமே விடுவிக்கப்படும். நம்ம இதை ஒரு கனெக்ட் பண்ணி யோசிக்கவே மாட்டோம். ஒரு தனி விஷயமா போவோம். ஏன் இந்த புயல் இப்படி யோசிச்சுட்டு இருக்கோம்? இது பெரிய சம்பவம், எல்லாமே தொடர்புடைய ஒரு விஷயமாக அது இருக்கிறது. நிறைய நேரத்தில் அந்த பார்வை நமக்கு இல்லாமல் போயிடுது. பாருங்களேன், அந்த தொடர்பு ஒன்று இருக்குது. கெட்ட விஷயத்தெல்லாம் தொடர்புபடுத்தி பார்ப்போம், ஆனால் இந்த மாதிரி காரியங்களில் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன் இது நடக்குது, ஏன் இப்படி இதாச்சு, ஏன் இவங்க பாதிக்கப்படுறாங்க, ஏன் எனது பயணங்களில் நம்ம தடனொன்னே சில பேர் என்ன நினச்சிடுவாங்கன்னா, தடையா அப்போ கத்தருக்கு சித்தம் இல்லை போல் அப்படின்னு நினச்சிடும். தடனாலே சித்தம் இல்லையா? ஒயின் ஷாப் பூரா திறந்து வச்சுருக்காங்க. அப்போ என்னங்க, திறந்த வாசலை ஏன் முன்னே வச்சிங்க அப்படின்னு உள்ள போயிடலாமா? ஏன்னா அது லாக்டவுனிலும் திறந்துருக்கிறதே. திறந்திருக்கா அடைச்சிருக்காலாம் பார்க்கக்கூடாது. ஆமாம், சில நேரம் எல்லாருக்கும் திறந்திருக்கு, எனக்கு ஏன் அடைச்சிருக்கு? ஏன்னா உங்களுக்கென்று ஒரு விசேஷமான வாசல்கள், விசேஷமான காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அடையாளமாக இருக்குது. எங்க சில நேரம் எப்படி ஆகிடும்னா, ஒரு ஆர்டினரி பீப்புளுக்குள்ளே நடக்குது. உங்களுக்கு தெரியுமா, 1 வருஷம் சர்ச்சை நடத்துறதுக்கு இடம் கிடைக்கிறது அவ்வளோ போராட்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. எனக்கே ஒரு நாள் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. என்னடா
ஒரு வாடகை கொடுக்கறதுக்கு, வாடகைக்கு ஒரு இடம் அமைய மாட்டேங்குது ஒரு வருஷமா. அப்புறம் பார்த்தா என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்க இடங்களும் காரியங்களும். ஆமென். ஊர்ல எல்லாருக்கும் ஹால் வாடகை கொடுப்பாங்க, எனக்கு மட்டும் வாடகை தர மாட்டாங்க. ஏன்னா இவர் கிருபையை பிரசங்கிக்கிறவர். ஆகையினால் கிருபையின் ஹாலில் அவருக்கு இடம் இல்லை. தரமாட்டேன்னு சொன்ன ஹால் பேர் என்னதுதான்? கிரேஸ் ஹால். கிரேஸ் ஹாலிலே கிரேஸ் பேசுகிறவர்களுக்கு இடமில்லை. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், என்னடா ஊரில் அம்புட்டு பேரும் கொடுப்பீங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், என்ன மட்டும் ஏன் தள்ளுறீங்க? ஏன்னா தள்ளப்பட்ட கல் தான் தலைக்கல்லாய் மாறுகிறது. இது இந்த 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 புரிதல் உங்களுக்கு வேணும், இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். அப்போ தான் அதை நீங்கள் கரெக்டாக அனுபவிங்க. ஏன் நான் தள்ளப்படுறேன்? ஏன்னா நான் தலைவன். தள்ளப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் தலைக்கல், நீங்கள் மூளைக்கல், எல்லாத்துக்கும் மேலே வைக்கப்படுகிற கல்லாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு? என் பயணத்தில் ஏன் புயல்? என் வாழ்க்கையில் ஏன் இது? எனக்கு மட்டும் ஏன் நெருக்கடி? என்னை மட்டும் ஏன் எல்லாரும் வெறுக்கிறாங்க? எனக்கு மட்டும் ஏன் நோ சொல்கிறாங்க? இப்படி ஏதாவது ஒரு கேள்விக்குள்ளே போயிட்டே இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். யூ ஆர் நாட் ஆர்டினரி. நீங்கள் வெறும் குழந்தை பெற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் பெற்றீங்கன்னா அது தீர்க்கதரிசன சந்ததியாக இருக்கும். உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அது ராஜாக்களை எழுப்பும். ஆமென். சும்மா கிடையாது பாருங்க. சில பேருடைய குடும்ப வாழ்க்கைகள் பாதிக்கப்படுறதை நான் பார்த்துருக்கேன். ஏன் இப்படி ஒரு அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது? ஏன்னா அதுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று மலரப்போகுது, அதுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று வெளியே வரப்போகுது. அதை பார்த்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் அதை அசிங்கப்படுத்த, அதை அழுக்காக்கி போட, அதை கிறுக்கி போட அவன் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான் எப்போவுமே. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் ஒன்று, அதாவது சேத்துல தான் செந்தாமரம் முளைக்குங்கிற மாதிரி அந்த மோசத்திலிருந்து தான் தேவன் ஒரு நன்மையான காரியத்தை கொண்டு வருகிறார். ஆமென். மத்தேயு 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவினுடைய ஜெனரேஷன்ஸ் பற்றி நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையர்கள் யார் அப்படின்னு படிக்கிறோம். பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கிறா? இல்லை 5 பெண்களுடைய பெயர்கள் அங்கே என்ன பண்ணுது, வருது. எல்லாரும் போய் பாருங்க. ராகாப் யாரு? ராகாப் யாரு? ஒரு விலை மாது, ஒரு வேசி. அவள் தன் உடலை விற்று பிழைத்தவள். இயேசுவின் பாட்டி யாரு? வாயில வரமாட்டுக்கு பார்த்தீங்களா? அதான் மதம். இயேசுவின் பாட்டி யாரு? ஒரு விலை மாது. அப்பனா என்ன அர்த்தம்? நீ யோசித்து பாருங்க. அவ்வளோ அழுக்கில் போய் அசிங்கத்தில் போய் மாட்டிக்கிட்டா. அவள் வாழ்க்கை எங்கேயோ, அதாவது மதிப்புள்ள ஒன்றை மதிப்பற்றதாக மாத்திர ஒரு கீழான நிலைக்கு அவள் கொண்டு போகப்பட்டாலும் அங்கிருந்து ஒரு சந்ததி வர்ற மாதிரி அவர் ஆண்டவர் பண்றாரு பாருங்க. அதுதான் அவருடைய செயல், அதுதான் அவருடைய கிருபை. ஆமென். ராகாப் கிட்ட இருந்து தான் கிரைஸ்ட் வராரு பாருங்க. அப்போ நான் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இல்லை, நீங்கள் பெரிதாய் சாதிக்க போகிறீர்கள். பெரிதாய் பாதிக்கப்பட்ட நீங்கள் பெரிதாய் சாதிக்க போகிறீர்கள். பெரிய காரியங்கள் உங்கள் மூலமாக தான் நடக்க போகிறது. விரும்பி தான் அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு போயிருப்பாளா? இல்லை, ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு வாழ்க்கையின் காரியம் அந்த மாதிரி போயிட்டா. ஆனால் அந்த மாதிரி என் வாழ்க்கை போச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அவ மூலமாக இயேசு பட்டியலில் இன்னைக்கு எழுதி வச்சுட்டாங்க, ராகாப்பின் வம்சத்தில் தான் இயேசு வந்தார். ஆமென். ஒருவேளை ராகாப் நினச்சிருக்கலாம், எல்லா பெண்களை போல நான் வாழலையே, எல்லார மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை அமையலையே, எல்லாரும் திருமணம் பண்ணி எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, என் வாழ்க்கை இப்படி பாலா போச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த பாலானதுக்குள் இருந்து ஒரு பயிரை அவர் முளைக்க செய்து எத்தனையோ வம்சங்களை, சந்ததிகளை இன்றைக்கும் அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் செய்திருக்கிறார். ஆமென். விசுவாச வீரர் பட்டியலையும் சேர்த்துட்டாங்க அவ பேரை. தெரியுமா உங்களுக்கு? விசுவாசத்தினாலே ராகாப். எப்படி இருக்கு பாருங்க. அதனால தான் பாருங்கள், ரிலீஜியஸ் பீப்புளால் பைபிளை இப்படி பார்க்கவே அவங்களால முடியாது.
ஏன்னா முழு பைபிள் இதுதான். எல்லாம் உடஞ்சது, நொறுங்கினது, இத்தது, ஒன்றுமில்லாமல் போனது, ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, தூக்கி போடப்பட்டது, ஆவாதுன்னு சொன்னது, இது அம்புட்டையும் வச்சு தேவன் பண்ண ஒரு செயல்தான் வேதாகமாகவே இருக்கிறது. ஆமென். பைபிள் கதை பூரா அதுதான். இன்னொரு பெண் இருக்கிறா. அவள் யார்? அந்த பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத். ரூத் யார்? ஒரு விதவை. ஒரு விதவை. கல்யாணம் ஆச்சு, ஆனால் கணவனை இழந்துட்டேன். கணவனை இழந்துட்டேன். என்ன மாதிரி ஒரு லைஃபு? நல்லா என்னெல்லாமோ கனவுகளோடு போச்சு, ஆனால் கணவனை இறந்துட்டேன். ஒரு விதவையாக என் வாழ்க்கை போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரூத்துடைய வாழ்க்கை இருந்தது. நான் என்ன பண்ண போகிறேன், எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு வியாதி, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நோய் வருது, இறந்து போகிறான். அங்கே நகோமியும் பாருங்கள், இவளுக்கு புருஷனை இழந்திருக்கிறாள். நகோமி பாருங்கள், 2 மகனை என்ன பண்ணியிருக்கிறான்? இழந்திருக்கிறான். அவள் சொல்லிட்டா, என் பேரை மாற்றிருங்க, என்னை மாறாள்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை பாதிப்பாக மாறி போனது ஒரு மாமிக்கு, ஒரு மருமகளுக்கு. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த பாதிப்புக்குள்ளே இருந்து, அந்த விதவை பெண்ணுக்குள்ள இருந்து தான் தேவன் போவாஸ் என்கிற ஒருவனை கொண்டு வருகிறார். உங்களுக்கு இன்னொரு கனெக்ஷன் ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். இந்த போவாஸ் யார் தெரியுமா? மிகப்பெரிய பணக்காரன். இந்த போவாஸ் யார் தெரியுமா? இந்த ராகாப்புடைய வம்சத்திலே ராகாப்புடைய மகனாக வர்றவன் தான் யார்? இந்த போவாஸ். மேத்யூ 1:5. சல்மோன் போவாஸை யாரிடத்தில் பெற்றான்? அப்போ போவாஸோடைய அம்மா யாரு? ராகாப். ஒரு காலத்தில் அவங்க அம்மாக்கே யாரோ வாழ்க்கை கொடுக்க வேண்டியிருந்தது. இப்போ பையன் எழும்பி இவன் இன்னொரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் இந்த சந்ததியை, இந்த தலைமுறையை பிளஸ் பண்ணிட்டா இருப்பாரு. ஆமென். எல்லாம் பாதிக்கப்பட்டதுன்ட்டே போகாதீங்க. அந்த பாதிப்புக்குள்ளே இருக்கிற நீங்கள் விசேஷமானவங்க. அந்த பாதிப்பான அவ்வளவு அந்த டேமேஜுக்குள்ளே, அழுத்தத்துக்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வித்தை தேவன் வைத்திருக்கிறார். அது வெளியே வரப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள். அப்புறம் போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றாள். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் யாரு? என்னங்க இப்படி எங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேர் கேட்டிங்கனாலே எனக்கு தெரியாது, இவ்வளோ பேர் கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படி சொல்ல? தாவீதுடைய அப்பா. அப்போ யோசிச்சு பாருங்கள், எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள், எப்படி லிங்க் ஆகுது பாருங்கள். சம்பந்தமே இல்லாமல் என்னது எனக்கு இப்படி ஆயிடுச்சே நீங்கள் நினைக்காதீங்க. அந்த விஷயத்தை நல்ல கனெக்ஷனை போட்டு தூக்கி நாளைக்கு அது வரலாறு மாதிரி ஆண்டவர் மாற்றிடுவார். ஆமென். அசிங்கத்தெல்லாம் அலங்காரமாக்கிடுவாருங்க, சாம்பலை சிங்காரமாக்கிடுவாருங்க. ஆமென். இந்த மோசமான சூழலுக்கு நடுவில் நீங்கள் நினைவு கூற வேண்டியது என்னென்னா, மனிதனுடைய செயல்களை நினைவு கூறாமல் தேவனுடைய செயலை நீங்கள் நினைவு கூறணும். அவ்வளோதான். நீங்கள் செய்ய வேண்டியது இன்னும் ஒன்று இருக்குன்னா, நீங்கள் மனிதனுடைய செயல்களை நினைவு கூறாதீங்க. நினைவு கூர்ந்தீங்கன்னா நீங்கள் காயத்திலே இருப்பீங்க. எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு அந்த அதிலே இருப்பீங்க. நீங்கள் மனிதனுடைய செயலை நினைக்கவே நினைக்காதீங்க. யோசேப்பு அதான் சொல்கிறான். யோசேப்பு இருதயத்தில் ஏன் கசப்பு இல்லை? யோசேப்பு உயர்த்தப்பட்ட போதும் ஏன் அவன் தொடர்ந்து நன்மை செய்கிறான் அப்படின்னா, அவன் இருதயத்தில் கசப்பே இல்லை. ஏன் கசப்பு இல்லைன்னா, அவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இப்பொழுது வெகு ஜனங்களை காக்கும்படி என்னை முன்னாடி என்ன பண்ணிட்டார்? அனுப்பி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். பாருங்கள், வாழ்க்கையின் சம்பவங்களை எப்படி வியாக்கியானம் பண்ணணும், வாழ்க்கையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகளை ஹவு டு இன்டர்பிரட், எப்படி அதை நீங்கள் இன்டர்பிரட் பண்ணணும், எப்படி நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதுதான். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ, எல்லாம் சொல்லுங்கள், தேவனோ
இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, படிப்பே வராதுன்னு யாரெல்லாம் பள்ளிக்கூடத்திலிருந்து தூக்கி போடப்பட்டாங்களோ அவங்கள தான் இப்போ பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எடிசனையும் ஐன்ஸ்டீனையும் இப்போ ஸ்கூலில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து தூக்கி போடப்பட்டவங்க. ஆகாத கல் தலைக்கல் ஆகும். இந்த திருநெல்வேலியில் கத்தீட்ரல் ஸ்கூலில் 9th கம்ப்ளீட் பண்ணாமல் ஓடிப்போன ஒரு பாலசேகர் தான் இந்த திருநெல்வேலி கூட்டிகிட்டு வந்து போதிக்கும்படியாக அவர் ஒரு வேலையை அவர் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆமென். பார்வையை மாற்றுங்க. உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் கெட்டது கெட்டது, ஆகையால் நீனும் கெட்டவள், நீனும் கெட்டவன், நீ மோசமானவன் தான், நீ துரதிர்ஷ்டமானவள், நீ அதிர்ஷ்டமே இல்லாதவன், நீ அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையே உங்களுடைய அடையாளமாக மாற்றும். அதான் பிசாசனுடைய தந்திரம். நான் சொல்கிறேன், திருடன் உள்ளே இறங்கியிருக்கிறான்னா அது மோசமான வீடு அல்ல, விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் உள்ள வீடு. ஆமென். அது சிறந்த ஏதோ ஒன்றை அது தனக்குள் வைத்து கொண்டிருக்கிற ஒரு வீடு. நான் சொல்ல காலையில் உங்கள் வாழ்க்கையில் வர்ற எந்த காரியங்களையும் நீங்கள் சரியாக வியாக்கியானம் பண்ண கற்றுக்கொள்ளணும், சரியாக இன்டர்பிரட் பண்ண கற்றுக்கொள்ளணும். ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் எப்படி ஆச்சு, இதுக்கு நடுவில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான். மனிதர்கள் எனக்கு என்ன பண்ணாலும் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினச்சி நான் கசப்புக்குள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக இந்த செயலையும் தேவன் எனக்கு நன்மையாக மாற்றுவார். ஆமென். நீ ஆகாதுன்னு தள்ளி இருக்கிற, அவர் தலைக்கல்லாக்குவார். நீ குழிக்குள்ள போடுவ, அவர் என்ன கோபுரத்தில் வைப்பார். நீ சிறைக்குள்ள போடுவ, அவர் என்ன சிங்காசனத்தில் வைப்பார். நீ என்ன சிலுவையில் அடிப்ப, அவர் என்ன 3வது நாள் எழுப்பி என்ன சிங்காசனத்தில் தேவனுடைய வலது பரிசத்தில் என்ன அவர் உட்கார வைப்பார். ஆமென். எப்போவுமே சொல்கிறேன், எப்போவுமே தேவனுடைய செயலை யோசித்துட்டீங்கன்னா நீங்கள் கசப்புலேருந்து வெளியே வந்துடுவீங்க. நிறைய பேர் கசப்புக்குள்ளே இருக்கிறதுக்கான காரணம் மனுஷன் செஞ்சதை யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, இப்படி செஞ்சுட்டானே அப்படின்ட்டு. இல்லை பாருங்கள், அப்போஸ்தலர்களுக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கிறோம். அவர் பேதுரு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற போது அவன் பிரசங்கம் பண்ணுறார். எழுந்து நின்று என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னா, இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆணி அடித்து நீங்கள் கொலை செய்தீர்கள் சிலுவையில். இட்ஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் மேன். சிலுவையில் அவர் அடித்து என்ன பண்ணீங்க, நீங்கள் கொலை பண்ணீங்க. இது உங்களுடைய செயல். மனுஷனை உன்னால் மிஞ்சி போனால் என்ன பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், இது மனிதனுடைய செயல். மனுஷன் மிஞ்சி போனால் என்ன பண்ண முடியும், உங்களை பற்றி 4 பேர்கிட்ட தப்பாக சொல்ல முடியும். மிஞ்சி போனால் அதான் அல்டிமேட்டாக என்ன பண்ண முடியும், இதான் பண்ண முடியும். ஆனால் அதை தான் இங்கே கிண்டல் பண்ணி பேசியிருக்கிறார். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்னால் செய்ய முடிஞ்சது இதுதான். ஆனால் தேவன் அவரை 3வது நாள் எழுப்பி, அதாவது தற்காலிக தாக்கத்தை மனிதன் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தலாம், ஆனால் தேவன் நிரந்தரமான வெற்றியை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நிரந்தரமான பெருமைகளை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். சில தற்காலிகமான அவமானத்தை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்து போட்டுட்டு போகலாம், ஆனால் தேவன் சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், நித்திய கீர்த்தி உன் தலையின் மேல் இருக்கும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஆமென். அந்த நேரம் கைவிடப்பட்டது போல, இல்லை அந்த நேரம் அவமானப்படுத்தப்பட்டது போல, அந்த நேரம் ஏதோ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நேரத்தை வச்சு எல்லா முடிவுக்கும் வர வேண்டியதே கிடையாது. சில பேர் அந்த நேரம் தான் சில தவறான முடிவுகள்லாம் எடுத்துடுறாங்க. நீங்கள் அப்படி தவறாக முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக தான் இருளின் உலகம் அப்படிப்பட்ட ஒரு மேட்ரை உங்கள் வாழ்க்கையில் செய்யுது. ஆனால் நீங்கள் நில்லுங்க. மனுஷன் இயேசுவை கொலை செய்து 3 நாள் வரைக்கும் முடிந்தது கதை என்று தான் இருந்தது. ஆனால் 3வது நாள் முடியும் பொழுது மரித்த கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். ஆமென். ஸோ அதாவது மனிதனின் தாக்கம் டெம்பரவரி தான்.
ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற உயிர்ப்பிப்புக்கு முன்னாடி அவன் பண்ண டேமேஜ்லாம் எங்கே, அதாவது தேடியும் காணாதிருப்பாய் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை ஆகிடும். ரூத்துடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எம்மா, இது விதவையா இருந்து வாழ்க்கை கெட்டு போன வாழ்க்கையா, இது பார்த்தா ராணி மாதிரி இல்லாமல் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? தேவன் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை அவர் ரெஸ்டோர் பண்ணுவார்னா, பழைய பாதிப்பு தேடுனா கூட தெரியாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை அவர் ரெஸ்டோர் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் பாருங்கள், இந்த கியா வாங்கினோமா, அது வேற ரொம்ப நீளமாக இருக்குது. நானும் ஒன்றும் பெருசாக சூப்பராக ட்ரைவ் பண்ணுற ஆள் கிடையாது, நார்மலாக தான் ஓட்டுவேன். என்னை நம்பி கூட கொஞ்சம் பேர் வருவாங்க பாருங்களேன். ஆமாம், கர்த்தர் எனக்கும் கிருபை அளித்து அவங்களும் கிருபை அளிப்பார். அப்போது நாங்கள் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு மாலுக்கு போயிட்டு வெளியில் வர்றோம். அப்போ தான் கார் எடுத்துகிட்டு அங்கே வரைக்கும் போயிருக்கிறேன். நான் வெளியில் வரும்போது சின்ன ஒரு இடம் இருந்தது, அதில் அப்படியே திருப்பிட்டேன். பக்கத்தில் நண்பர் பால், குலைக்கிறீங்க ப்ரோ, புது காரு, டிரைவிங் ஸ்டைலு எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது, குலைக்கிறீங்க அப்படின்னாருலாம். அடுத்த சுற்றில் ஒரு தட்டு இந்த பக்கம். கொஞ்சம் நேரத்தில் என்னை பெருமைப்பட வச்சு இடுக்கி வச்சிட்டிங்களையா. ஆமாம், இந்த சைடு இடிஞ்சிடுச்சு, அது வால், அந்த வால் சைடு நஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் இங்கே கொண்டு, அதுக்குன்னு இடம் இருக்க, இன்சூரன்ஸ் 1.25 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் எதுக்கு வாங்குறாங்க, அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறது தானே. அப்புறம் கொண்டு போய் கொடுத்துட்டு சரி பண்ணி பார்த்தா எதில் இடிச்சிச்சின்னே தெரிய மாட்டுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுடைய செயல் வாழ்க்கையில் இடித்த சில விஷயத்தை தேடினா தெரியாத மாதிரி பண்ண முடியும்னா, தேவனுடைய செயல் உங்கள் வாழ்க்கையை எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் முட்டாள்தனமாகவே இடிச்சிருக்கலாம், நீங்கள் முட்டாள்தனமாகவே கொடுத்துருக்கலாம், முட்டாள்தனமாகவே அது போயிருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் கிறுக்கல்களை விட அவர் கிருபை பெரியது. உங்கள் கிறுக்கல்களை அவர் ஓவியமாக்குவார். அவருடைய செயல் அவ்வளோ பெருசுங்க. ஆமென். இது புரிஞ்சுதுன்னா நீங்கள் கசப்புலேருந்து வெளியே வந்துடுவீங்க. நிறைய பேர் பாருங்க, வாழ்க்கை இனிப்பாக இல்லாத காரணம் என்ன, உள்ள நிறைய கசப்பு இருக்கிறதுனால தான். அதாவது எனக்கு புரியுது பிரதர், நீங்கள் லேசாக சொல்லிடுறீங்க ஆனால் அப்படின்னு புரியுது. அந்த ஆணாவ வழியாக எல்லாருமே போயிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கசக்க தான் செய்யும். அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எனக்கு உதவலை, இவங்க எனக்கு தரலை, இவங்க இப்படி பண்ணலை, அவங்க எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க. எல்லார்கிட்டையும் போங்க, இந்த கதை தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம கேட்குறது நியாயமாக கூட இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, என்ன பண்ணுறது? இப்படி மனிதனுடைய செயலை நினச்சி வாழ்க்கை கசந்து போயிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் என்னை கொலை செய்தீர்கள், அவரோ என்னை 3வது நாள் எழுப்பும் செயலை அவர் செய்கிறார். நீங்கள் எனக்கு கெட்ட பேர் கொண்டு வந்தீங்க, ஆனால் அவர் எனக்கு நித்திய கீர்த்தியை கொண்டு வருகிறார். நீங்கள் என்னை தள்ளுறீங்க, அவர் என்னை தலைவனாக்குகிறார். இப்போ எல்லாம் எடுத்து பாருங்க. நீங்கள், நான் ஏன் நம்பிக்கையை பிரசங்கம் பண்ணுறேன்னா, பைபிள் ஃபுல்லு தான் அதான் இருக்குது. ஆமென். வேதம் முழுவதும் நம்பிக்கைகளால் நிறைஞ்சிருக்கு. நல்ல குடும்பத்தில் பிறந்து, நல்லா படித்து, நல்லா இருந்து, நல்லா ஆனா அப்படின்னு ஒரு கதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதில் ஏதாவது அது படிச்சிங்கன்னா ஏதாவது இருக்குதா? பிகினிங் டு எண்டு வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு மூவி பார்க்குறீங்க, அந்த மூவியில் ஒரு வில்லனே கிடையாது. எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா அப்படியே இருக்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது அப்படின்ட்டு. அங்கே ஒருத்தன் வந்து அவமானப்படுத்துகிறான், அங்கே ஒருத்தன் வந்து கடையை அடைப்பான், அங்கே ஒருத்தன் முடியாதும்மா, இங்கே ஒருத்தன் இது பண்ணுவான். இதுதான் இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் ஒருத்தர் ஒரு எலும்பி வருவோம் பாருங்கள், அதை பார்க்கும்போது தான் வா என்ன மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு வர ஆரம்பிக்கும் பாருங்கள். ஏமேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்காக போராட்டம் பிரச்சனை எல்லாம் வரட்டும்னு கூப்பிட்டுட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் கூப்பிடாமலே தான் வருதே. எல்லாம் நீங்கள் கூப்பிடுங்க அப்படிலாம் சொல்லலை, கூப்பிடாமலே அதெல்லாம் இருக்குது. அங்கங்கே இதெல்லாம் செட் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்குது, வச்சுருக்குது. நீங்கள் கூப்பிட வேண்டியதில்லை, வழிகள் தோறும் குழிகள் தானே. நீங்கள் வந்து குழி எங்கே இருக்குலாம் தேட வேண்டியதில்லை, அது வழியிலே இருக்குது. போகிற வழியிலெல்லாம் அதை நிறைய வச்சுருக்குறாங்க. நீங்கள் அதனால் குழி உள்ள பகுதி எது அப்படின்னு தேடி போக வேண்டியது கிடையாது. நம்ம ஊரில் கேட்க வேண்டியதில்லை, எல்லா இடத்துலையுமே வெட்டி வச்சுருக்குறாங்க.
அதனால் அப்படி போக வேண்டியது கிடையாது. ஆனால் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இப்படிலாம் நடக்குதுன்னா, நம்பர் 1, எல்லாருக்கும் நடக்கிற நன்மை எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? இது எல்லாருக்கும் நடக்கிற நன்மை ஏன் உங்களுக்கு நடக்க மாட்டேங்குன்னா, உங்களுக்கு நடக்க போகிற நன்மையின் அளவு அதை விட 1000 மடங்கு பெருசாக இருக்க போகுது. அதான் முதல். ஆமென். எனக்கு ஏன் அது அமையலை, எனக்கு ஏன் அது கிடைக்கல? ஏன்னா உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை ஒன்று அமைய போகிறது. அதான் அதுக்கு இது சில நேரம் இப்படி தெரியாது. சில நேரம் எல்லா கதவும் அடைச்சிட்டே இருக்க அப்படின்னா உங்களுக்கான டோர் ரொம்ப பெருசு. அது ரொம்ப பெருசாக எங்கேயோ அது வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமாங்க, நிஜமாக சொல்கிறேன். நாங்கள் வேறு என்னெல்லாமும் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட மாதிரியோ அடைக்கப்பட்ட மாதிரியோ தான் இருந்தது. தப்பாக வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. ஆனால் பார்த்தா அம்புட்டும் இப்போ பார்த்தா தேங்க் காட், அந்த அவங்கெல்லாம் வேண்டான்னு சொன்னதுக்காக நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஆமென். அவங்கெல்லாம் நோன்னு சொன்னதுக்காக நன்றி. அன்னைக்கு அந்த நோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது, ஆண்டவரே அந்த நோக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே, அவங்க மட்டும் எஸ்ன்னு சொல்லியிருந்தா நான் அங்கேயே உட்காந்துருப்பேன் ஆண்டவரே. நல்ல வேலை அவங்க எஸ்ஸு சொல்லலை. லைஃப்பில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இப்போ அது அப்படி தெரியும். அதனால தான் வேதவசனம் எப்படி சொல்லுது, இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இக்கால பாடுகள். அப்பனா இப்போ வந்த சில நோ, இப்போ வந்த சில ரிஜெக்ஷன், இப்போ நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற சில விஷயங்களை வச்சு முடிவுக்கு வராதிங்க. ஏன்னா இக்காலத்து பாடுகள், என்ன உண்மையான வார்த்தை பாருங்க, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. அதாவது நீங்கள் பார்க்க போகிற அந்த க்ளோரியோட கம்பேர் பண்ணிங்கன்னா, இப்போ உங்களை 4 பேர் ஒருத்தன் வேண்டான்ட்டான், இல்லை ஏதோ ஒரு ரிஜெக்ஷன், ஏதோ ஒரு நோ, ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒன்று பார்த்துருக்கீங்களே, அதுக்கு நடுவில் நீங்கள் உங்களுக்காக திறக்க போகிற கதவு இருக்குது பாருங்கள், அதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அடைய போகிற மேன்மைக்கு முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த பாடம் அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த 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 ரிஜெக்ஷனை, அந்த தோல்வியை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆளை பார்த்து தான் இது சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்போ பாடு அப்படின்னா பாடலே இருப்பீங்கன்ட்டு கிடையாது. ஒரு க்ளோரி உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது, ஒரு மகிமை உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி ஒன்று வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது, உங்களுக்காக ஒரு பெரிய வாசல்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அப்ப இக்காலத்து பாடுகளை நாம் எப்படி பார்க்கணும்? எப்பவுமே பாருங்க, சில நேரம் மனுஷர்கள் எப்படி அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்குதுன்னா, சில பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் சில கண்டுபிடிப்புகள்லாம் உண்டாக்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படிதான் இயல்பாக அப்படி தான் நடக்கு. எப்போ காலில் முள்ளு குதிச்சோ செருப்புன்னு ஒன்று அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. என்னங்க முள்ளு குத்துது, அப்போனா இந்த முள்ளு குத்தாமல் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு செருப்பு கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸு நோய் எல்லாமே சொல்கிறாங்க. ஆமாம், இது 2 உலகத்தையும் தட்டி எழுப்பிடும் தான் நான் நினைக்கிறேன். ஒன்று, இதுக்கு மருந்து உண்டாயிடும். இன்னொன்று, இதை குணமாக்குற அளவுக்கு கிருபைகளில் நாம் வளர்ந்துருவோம். ஆமென். எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இக்காலத்து பாடுகள், இப்போ நீங்கள் போய் கொண்டிருக்கிற சில பாடுகள், சில சேலஞ்சஸ், சில வாழ்க்கையின் சில காரியங்கள் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இது இப்படியே முடியாது, ஒரு பெரிய மகிமையாக எனக்கு மாறும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், மகிமையிலே அது முடியும். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தைகள் ஏன் கொடுக்கப்படுகிறது. அப்போது கரெக்டாக பாருங்கள், தேவன் கொண்டு பயன்படுத்துகிற எல்லா கதாபாத்திரத்தையும் கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் போயிருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா தாமார், மத்தேயு 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமார், அதெல்லாம் இன்னும் ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரி.
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னடா இந்த மாதிரி கதைலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரியல் லைஃப்பில் அதை விடலாம் நடக்குது. நான் ஒரு ஹோம் போயிருந்தேன், நாங்கள் நம்ம டீமாக போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடஞ்சி போன வாழ்க்கையே தான் இருக்குது ஃபுல்லாக. இந்த பொண்ணு வந்து அவங்களுடைய அப்பாவாலேயே சீரழிக்கப்பட்ட ஒரு பெண் அப்படின்னு படிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறா. கைவிடப்பட்டவங்க, விதவைகள், பிள்ளைகளால் பெற்றோரால் விடப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் பாருங்க ஃபுல்லாக புரோக்கன் தான். ஒரு 2 பாட்டு படித்தோம். நிறைய 2 பாட்டு படித்தாலே அழுதுங்க. நிறைய ஒரு ப்ரேயர் பண்ணால் அவங்களுக்கு அப்படியே இருக்குது. என்ன அப்படின்ட்டு சொல்லப்போனால் நம்மெல்லாம் ஏற்கனவே பரலோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோங்க. கொஞ்சம் தயவுசெய்து அதை கொஞ்சம் ரியல் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ உட்காந்துக்கிட்டு பரலோகத்தில் உட்காந்துட்டே குறை சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. ஹலோ, நம்மெல்லாம் இப்போ என்ன பிரச்சனையை பார்த்துட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்க? சிலர்லாம் ஒன்றும் பார்க்கல. கொஞ்சங்களாம் போய் பார்த்து வந்தீங்கன்னா ஐயோ டெய்லி கடவுளுக்கு 1000 சோத்திர பலி புக்கு இல்லாமலே சொல்லிடுவீங்க. சோத்திர பலி புக்கே தேவை கிடையாது உங்களுக்கு, 10,000 சோத்திர பலி சொல்லிடுவீங்க. அத்தாவே என்ன மாதிரியா எங்களை வாழ வச்சுருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் சில நம்ம நினச்சிட்றோம். அதாவது நம்ம பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நமக்கு என்னமோ நினச்சிட்றோம். ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ இருக்குது கதைகள். ஆனால் சில நேரம் பாருங்கள், நீங்கள்லாம் ரொம்ப கிருபையில் பாதுகாக்கப்பட்டு தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்திருக்கிறோம். அநீதிகள் எல்லாம் இருக்குது இந்த உலகத்தில், எல்லாமே அப்படி தானே. பாதிப்பு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் தான் இங்கே இருக்குது. அந்த மாதிரி கதைகளெல்லாம் தேவன் எப்படி நல்ல கதையாக மாற்றினாரு அப்படிங்கிறது தான் பைபிள் பாருங்கள். ஆமென். சபையும் எல்லாரும் அப்படி ஆயிடுச்சு. ஒழுக்கமாக உள்ளவர்கள் உள்ளே வரவும் அப்படின்ட்டாங்க. அதனால நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. பைபிள் அப்படிப்பட்ட ஸ்டோரியே இல்லைங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாரு, நீ யாரா வேணாலும் இருக்கலாம், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. ஆமென். கடவுள் எதில் கை தேர்ந்தவர்னா, எல்லாராலையும் முடியலைன்னு ஒரு கேஸை சொல்லிச்சிட்டாங்கன்னா அந்த ஃபைலை தான் அவர் தூக்குறார். ரிஜெக்டட் ஃபைல். ஆமென். இதெல்லாம் பார்த்தாச்சுங்க, இந்த கேஸ் முடியாதுங்கன்னு தூக்கி வச்சா அந்த ஃபைலை எடுத்துட்டு வா, அதில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறவர். ஆமென். தான் காட் ஸ்டைல் பாருங்க. ஆண்டவருடைய ஸ்டைல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த ஸ்டைலில் தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறார், தேவன் என்ன மாதிரி வேலை செய்கிறாரு. கொரிந்தியரில் நம்ம படிக்கிறோம் பாருங்கள், என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாரு பாருங்கள். கொரிந்தியர் 24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்ன பண்ணுவது, மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது, மனுஷனுடைய பலவீனத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படி எனில் சகோதரரே, பாருங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். என்னங்க, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போய் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாருன்னு வருது. பைத்தியமானவைகளை ஒரு நல்ல இது பண்ணணும்னா ஞானம் உள்ளவங்க தானே வேணும். ஆனால் வேதவசனம் சொல்லுது, தேவன் எதை தெரிந்து கொள்கிறாராம்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே எல்லாம் அப்படியே உன்னை போலீஸ் வேலைக்கு தப்பாக எடுத்திருக்காங்க அப்படிமா பார்த்துறீங்களா? அது மாதிரி செலெக்ஷன் பூரா அப்படி தான் இருக்குது. உன்னை யாரடா எடுத்தா இதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் எடுக்கிறார். பலவீனமானதை என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொள்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும், அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதுங்களா? இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். அதான் வாழ்க்கையில் பெரிய நம்பிக்கை. நீங்கள் எவ்வளோ இழிவாக இருக்கிறீங்களா, அற்பமாக எண்ணப்பட்டிருக்கீங்களா,
பலவீனராக உணர்றீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் தான் தேவனுடைய ஆட்கள், தேவனுக்கு வேண்டிய ஆட்கள். தேவன் உங்களை கொண்டும் உங்கள் மூலமாகவோ தனது பலத்தை அவர் இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புகிறார். ஆமென். எனக்கு யாருமே இல்லைங்க, அப்போ சூப்பர், நீங்கள் வந்துடலாம். நான்லாம் ஒன்றத்தையும் செய்கிறதுக்கு லாக்கியே கிடையாது. அப்போ நீங்கள் செலக்டட். சார் என்ன எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு கம்பெனி போனீங்கன்னா இப்படி இன்டர்வியூலாம் பண்ணவே முடியாது. உனக்கு என்னெல்லாம் தெரியும், தெரியறதுலாம் கொஞ்சம் எல்லாமே வேறு மாதிரி இருக்கு பாருங்கள். அதனால தான் கிங்டம் ஆஃப் காடுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட். சவுல் ராஜாவை நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜாவுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தன் எங்கேயாவது ரொம்ப திறமையாக தெரிஞ்சோம்னா, டீயை வேகமாக ஆற்றினோம்னா, தம்பி நம்ம கடைக்கு வந்துடு அப்படின்றாரு. எவ்வளோ சம்பளம்? 10,000, நாலுலேருந்து உனக்கு 20,000 அப்படின்ட்டு கூட்டி போயிடுவார். எவனாவது ஒருத்தன் திறமையான ஆளை பார்த்தாருன்னா, திறமையான ஆளெல்லாம் பூரா இவன் என்ன பண்ணிடுவான், பிடிச்சி வச்சுக்கிடுவான் சவுல். ஆனால் தாவீது பாருங்க, காட்டில் இருக்கான். ஊரில் எதெல்லாம் வேண்டான்னு ஊரை விட்டு விரட்டுதோ அது பூரா தாவீது கூட வந்து சேர்ந்துக்குது. ஏய், ஊருக்குள்ளே என்னமோ ஒன்று பார்க்கக்கூடாது, அப்போ தாவீது கிட்ட போக வேண்டியதான். இனிமே உன்னை எங்கேயாவது பார்த்தேன், அப்போ தாவீது கிட்ட போயிடுவோம். இப்படியே ஒரு கூட்டம் சேருது. இவனே பாருங்க, எப்பண்டா உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுற நிலைமையில தான் தாவீது இருக்கிறான். அவன் கூட ஒரு கூட்டம் சேருது. இப்போ பட்டியலை பாருங்க. அங்கே 1 சாமுவேல் 22:2 ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், புள்ள வட்டி வாங்கி கட்ட முடியாம பூரா அங்கே போய் சேர்ந்துட்டான். கடன்பட்டவர்கள், அப்புறம் யாரு? முறுமுறுக்கிறவர்கள், யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். நல்ல ஒரு டீம் பாருங்க. இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். அதுதான் பாருங்க, ஒரு ரியல் லீடருக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் லீடருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து அதுதான். ஆர்டிஃபிஷியலான லீடர்லாம் என்ன, இப்படியே ஏதாவது ஜெயிக்கிறதையே அவர் ஜெயிக்க வச்ச மாதிரி கட்டிப்பார். ஆனால் உண்மையான தலைவன் தோற்று போகிறவனை தூக்கி அவனை ஜெயிக்க வைப்பான். அவன் தான் ரியல் லீடர். ஆகாத கல்ல தலைக்கல்லா மாற்றுவான். அவன் தான் உண்மையான தலைவன். ஆமென். நீ யோசித்து பாருங்க, இந்த கடன்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், முறுமுறுக்கிறவன், இவன் எல்லாம் தாவீதுகிட்ட வர்றான். இவங்க வந்து ஒரு குகையில் தான் இருக்கிறாங்க. அதுலாம்ங்கிற ஒரு குகையில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த 400 பேரையும் தாவீது அவனுக்குள்ளே இருந்த கிருபையை வச்சு அப்படியே ட்ரெயின் பண்ணி தூக்கி கடைசியில் பார்த்தா தாவீதை விட வல்லவர்களாக அவர்களை அவன் மாற்றினான். ஆமென். ஒரு நாள் அவன் அரசனாக வந்து உட்காரும் பொழுது இத்தனை பேரும் ஸ்தானாதிபதிகளாக அவனுக்கு கூட நின்னாங்க. ஆமென். மொரட்டாலாயிட்டாங்க எல்லாருமே. இவனாவது அதாவது மக்களை இது பண்ண கோலியாத்தை தான் அடித்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ஊரில் எவனோ ஒருத்தன் கோலியாத்துனாம்ல எவங்கள அப்படின்ட்டு தேடி போய் அடிச்சிருக்காங்க. இவனை வந்து தாவீது எந்த சிங்கத்தை அடித்தான்? இவன் ஆடு வந்து பிடிக்க வந்தது, ஏன் ஆட்டையாக பிடிக்க வந்து அடித்தான். அவன் என்ன தெரியுமா, இப்படியே போயிட்டே இருந்திருக்கான். ஒன்று தூங்கிட்டு இருந்திருக்கு. என்ன மத்தியான நேரத்தில் என்ன தூக்கம் அப்படின்னு உறைந்த மழையின் காலத்தில் உள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை அடிச்சிருக்காங்க பாருங்க. எப்படி ஆயிட்டாங்க பாருங்க. அதான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் யாரு கூட சேர்றீங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். ஆமாம், சில சேர்க்கை வந்து உங்களை வேறு மாதிரி ஆக்கிடும். ஆனால் சில சரியான சேர்க்கை உங்களை வேறு லெவலுக்கு உங்கள் வாழ்க்கையை தூக்கிட்டு போயிடும். அதான் விஷயம். ஆமாம், தாவீது கூட இருந்த ஆட்கள்லாம் தாவீதை விட பல மடங்கு பெருசாயிட்டாங்க. ஆமென். இயேசுவும் அதான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் மேலான காரியத்தை அவன் செய்வான். ஆமென். அதுதான் கிங்டம் பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் வந்து இன்னைக்கு உங்களிடத்துல வந்திருக்குதுன்னா, நீங்க பெரிய ஆளா இருந்ததுனால அது வரும்லாம் சொல்லலை. பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். நான் சிறுமந்தங்க, நான் மெஜாரிட்டியே கிடையாதுங்க, நான் மைனாரிட்டிங்க. அப்போ மைனாரிட்டி பூரங்க வா அப்படிங்காரு. இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட தேவன் பேசும்போது நீங்கள் கவனிச்சு பாருங்க. அவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உன்னை சூஸ் பண்ணதுனால நீ நினச்சிக்காத நம்ம ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்காத. நான் வந்து உன்னை சூஸ் பண்ணும்போது நீங்கள் அற்பமாக இருந்தீங்க, சொற்பமாக இருந்தீங்க. ஆனால் உங்கள் பட்சமாக நான் நின்னதுனால இன்னைக்கு நீங்கள் பெரியவங்களாக இருக்கிறீங்க. ஆமென். ஆமாம், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலே இழிவானது, அற்பமானது, பலவீனமானது, ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, இதுக்குள்ளே தான் நடக்கு. அப்போது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சில விஷயம்லாம் வரும்போது, என்னங்க என் வாழ்க்கையில் இவ்வளோ இழிவா, இவ்வளோ அசிங்கமா, இவ்வளோ மோசமா, இவ்வளோ பாதிப்பா
அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன், அதுக்கு நடுவில் இருந்து தான் உங்கள் வாழ்வை எழுப்பி கட்ட அவர் விரும்புகிறார். ஆமென். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. தன் முதல் திருமண வாழ்க்கையில் தோல்வியை கண்ட ஒரு பெண்மணி தான் ஜாய்ஸ் மேயர் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான அம்மா. வாழ்க்கை தோற்று போனது. தன் சொந்த தகப்பனாரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு பெண். யோசித்து பாருங்கள் மனநிலை எப்படி இருக்கும். ஜாய்ஸ் மேயர் அவங்க தான் அந்த புக் எழுதியிருக்கிறாங்க, சாம்பலை சிங்காரமாக்கினீர். அவங்க லைஃப் ஸ்டோரிஸ் படிக்கலன்னா போய் வாங்கி படிங்க, ரொம்ப அற்புதமான புத்தகம். ஆசஸ் டு பியூட்டி அப்படின்ட்டு, சாம்பலை சிங்காரமாக்கினீர். எப்படி அந்த பாதிப்பு, அந்த காயம் திருமண வாழ்க்கைக்குள்ளே போனால் அங்கேயும் தோல்வி. ஸோ லைஃப் ஃபெயில் ஆகி போய் நிற்கி. ஆனால் அந்த பெண்ணை தேவன் தொட்டு பலப்படுத்தி இன்னைக்கு பாருங்கள் எத்தனையோ லட்சங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். ஆமென். அதனால் பாருங்கள், வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் அதை வச்சு உங்களை ரவுண்ட் போட்டுறாதீங்க. உண்மையிலே அந்த சம்பவம் பாதிப்பு தான். ஒருத்தி விதவையாக்கப்படுகிறாள், ஒருத்தி விபச்சாரியாக்கப்படுகிறாள், ஒருத்தி பலாத்காரம் பண்ணப்படுகிறாள், ஒருவன் தள்ளப்படுகிறான், ஒருவன் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறான். ஒரு சம்பவங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையை ரவுண்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் வாழ்க்கை அதை விட பல 1000 மடங்கு பெரிதாக இருக்கிறது. இன்னைக்கு காலையில் நான் சொல்கிறேன், சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்துக்குள்ளே அதை ஒரு சிறை கம்பி போல் ஆக்கிக்கிட்டு அதுக்குள்ளே அவங்கள ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், வெளியே வாங்க, வெளியே வாங்க. உங்களை யார் அதுக்குள்ளே அடைச்சி வச்சா? நேரம் நம்மளே அதை யோசித்து நம்முடைய எண்ணங்கிற சிறைக்குள்ளே நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். எனக்கு இப்படி நடந்துடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி. சில நேரத்தில் உங்களை அப்படி ஆக்குனாலே சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் நீங்கள் தான் துக்கத்தில் இருக்கிறீங்க. கடவுள் சொல்கிறார், எழும்பு, அதை விட பல மடங்கு 1000 சந்தோஷங்களை நான் உனக்காக உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறேன். சமீபத்தில் ஒரு ஸ்டோரி படித்தேன் நான், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. சிறு வயதிலேயே ஒரு பாலியல் வியாபாரம் நடக்கிற ஒரு இடத்துல விற்கப்பட்ட ஒரு பெண் பாருங்கள், அவளுடைய வாழ்க்கையில் அவள் அந்த சூழலிலிருந்து வெளியே வந்து தன்னை வளர்த்து கொண்டு பலப்படுத்தி கொண்டு அப்படி சிக்குண்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை அந்த லேடி வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கு. யோசித்து பாருங்களேன். அதாவது என்ன சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையின் பாதிப்புக்குள்ளேயே உட்காந்துடுறோம். எனக்கு இப்படி ஆயிட்டேன், எனக்கு இப்படி நடந்துட்டேன், இப்படி ஆயிட்டேன். அதுதான் பிசாசுக்கு தேவை. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, தூசியை உதறி விட்டு எழுந்துரு. ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது, உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார்கள். ஆமென். ஆமா. யாருங்க உங்களை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது? யார் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறது? யார் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு உன் வாழ்க்கை இதுதான் முடிவு கட்டுறது? கிடையாது. இன்னைக்கு நடந்த இந்த பாதிப்பே உங்கள் வாழ்க்கையின் எழுச்சிக்கான காரணமாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அப்படி தான் மாற்றிக்கிறாங்க நிறைய பேர். பாருங்கள், அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை ஆண்டோடைய கிருபையினால் அதை வேறு மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க மாற்றுறாங்க. எப்படி இருக்குது தெரியுமா? அவர்கள் வந்து அழுகையின் பள்ளத்தாக்குகளில் நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள். ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்குகளில் நடந்து அதை என்ன பண்ணிட்டாங்களாம்? நீரூற்றாக மாற்றி கொண்டார்களாம். ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையை படித்தேன். அவர் வந்து மிகப்பெரிய ஹீலிங் மினிஸ்ட்ரி அவர் பண்ணுறார். தெய்வீக சுகங்கள் அவர் மூலமாய் அளவில்லாமல் நடக்கிறது. ஏராளமான பேர் சுகத்தை பெறுகிறார்கள். அப்போது அது படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து தன் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் அவளுடைய மகளுக்கு ரொம்ப குணப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு நோய். அதுக்காக அவர் நல்ல ஒரு வசதியான ஒரு ஆள். எத்தனையோ ஊழியக்காரங்கள்லாம் காமிச்சாச்சு, யார்கிட்டையும் இது பண்ணியாச்சு, ஹீலிங் நடக்கவே இல்லை, சுகம் ஆகவே இல்லை. அவருக்கு ஒரு லைஃப்பில் ஒரு எண்ணம், இப்படி இருக்குது, நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழமையில் அவர் ஹீலிங் பற்றியான விஷயங்கள்லாம் தேடுறாரு, படிக்கிறாரு, கேட்குறாரு, ஆண்டோடைய பிரசன்னத்தில் நேரம் செலவு பண்ண ஆரம்பிக்கிறார். கடைசியில் பார்த்தா
அவர் மூலமாகவே அந்த மகள் சுகமாக்கப்படுகிறார். இப்போ அவர் மூலமா உலகத்தில் எத்தனையோ பேர் சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறாங்க. சில சூழமையை வச்சு உங்களை காலி பண்ண நினைப்பான். ஆனா உங்களை காலி பண்ண நினைக்கிற அதே இதை வச்சு கர்த்தர் உங்களை எழுப்பி உங்களை மேலாக்கி உங்களுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியலை அவர் வெளியே கொண்டு வருகிற நேரமாகவும் இது இருக்கிறது. ஆமென். பாருங்க, அழுகையின் பள்ளத்தாக்கை, எல்லாம் சொல்லுங்க, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். ஆமென். எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி நடந்துடுச்சு, அப்போ இது யாருக்கு இனிமே நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட முடிவுகளுக்கெல்லாம் மக்கள் வந்திருக்கிறாங்க. எனக்கு வியாதி வந்துச்சு, நான் வியாதியே இல்லாத உலகத்தை நான் உருவாக்க போகிறேன். ஆமென். எஸ், சில இடிபாடுகள் சில கட்டுமானங்களுக்கான அழைப்பாக இருக்கிறது. எத்தனை பேர் நீ காலையில் இது கேட்குறீங்கன்னு தெரில. சில இடிபாடுகள் சில கட்டுமானங்களுக்கான அழைப்பாக இருக்கிறது. ஆமென். ஏன் அந்த இடிபாடுகளை குறித்து நீங்கள் கேட்குறீங்க? ஏன்னா உங்களை வைத்து அவர் கட்ட விரும்புகிறார். ஆமென். ஒரு நல்ல அஃபீஷியலில் தான் இருக்கிறான், தன்னுடைய வாழ்க்கை சேஃபாக தான் இருக்குது. ஆனால் நெகேமியா காதில் வந்து ஒன்று ஒழிக்குது, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது. பாருங்க, ஏன் அது அவங்க அதில் வந்து விழுது? ஏன்னா அவன் தான் கட்ட போகிறான், அவன் தான் கட்ட போகிறான், அவனை வச்சு தான் அவர் கட்ட போகிறார். ஆமென். பாருங்க, வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் என்பது வெறும் 10% தான். ஆனால் அந்த சம்பவத்தை எப்படி எதிர்கொள்கிறீங்கிறது 90% வாழ்வை தீர்மானிக்கிறது. ஆமென். வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் சில 10% தான். மற்ற அதாவது நம்ம விரும்பாத, நம்ம யோசிக்காத என்னமோ ஒன்று நடந்துருது. ஆனால் மீதம் இருக்கிற எல்லா வாழ்க்கையும் நடந்த அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க? ஆமென். எங்கள் அப்பா ஒரு நோயில் இறந்து போனார், இந்த நோயில் இனி எவரும் சாவக்கூடாது அப்படிங்கிறதே ஒரு தீர்மானமாக மாறுது பாருங்களேன். ஆமென். நான் ஸ்கூலில் காசு கட்டி படிக்க முடியாமல் வந்துட்டேன், ஆனால் நான் ஒரு ஸ்கூலையே கட்ட போகிறேன் அப்படிங்கிறது ஒரு தீர்மானமாக மாறுது பாருங்களேன். ஆமென். நான் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நின்றுக்கிறேன், வறுமைன்னு எனக்கு தெரியும், வறுமையே இல்லாத ஒரு உலகத்தை நான் உண்டாக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் தீர்மானத்துக்கு நேராக மாறுகிறது. ஆமென். எல்லாமே அப்படிதான். ஒரு குடும்பத்தில் 2 அண்ணன் தம்பி. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உயர்ந்த நிலைக்கு போயிட்டார், ஒருத்தர் அதே சாதாரணமான நிலையில் இருக்கிறார். அப்போ 2 பேரையுமே பேட்டி எடுக்கிறாங்க, என்ன அப்படின்ட்டு. அப்போ அவர் அப்பா ஒரு குடிகாரர், பொறுப்பற்ற ஒரு ஆள். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் இப்படி வீணாக போனது காரணமே எங்கள் அப்பா தாங்க, அவரை பார்த்து அவர்னாலே நான் அப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறான். இன்னொருத்தன்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி காரணம்? நான் இப்படி உயர்ந்தது காரணம் எங்கள் அப்பா தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா எங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சா தான் அப்படி வந்துட்டேன் அப்படின்ட்டு. வாழ்நாளில் நான் இப்படி இருக்கக்கூடாது, நல்லா வரணும்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ ஒரே சம்பவம் வேற மாதிரி இன்ஸ்பயர் பண்ணுது பாருங்களேன், ஒரே நிகழ்வுகள். அதனால தான் நான் சொல்லுவேன், அதாவது சம்பவம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி அது தெரியறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அது வேற மாதிரி தெரியுது, ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி கேட்குது, ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி அது புரியுது பாருங்களேன். இப்போ யோசேப்பு சம்பவம் யாருக்காவது நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? இனிமே உலகத்தில் எந்த அண்ணனையும் நம்பக்கூடாது, அண்ணன்மார்கள் என்றாலே இப்படித்தான். அதான் சோக பாடல்கள்லாம் நிறைய வந்திருக்கும். அண்ணன் என்ன தம்பி என்ன பாட்டு, பழைய படமாக இருந்தால் என்னது, அண்ணன் என்னடா தம்பி, ஸ்லோ பிட்டு இப்படியே போயிடும். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே எப்படி வருதுன்னா இப்படி பாதிப்புல இருந்து வர்ற சாங்ஸ் தான். ஆனால் யோசேப்பு வேற மாதிரி பாட்டு எழுதுறாரு. யோசேப்பின் பாட்டே வேற, யோசேப்பினுடைய இதே வேற. எத்தனை பேர் என்ன பண்ணாலும் என்ன ஒரு வாழ வைக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை உயர்த்துகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறாரு. உன்னுடைய திட்டம் நீங்கள் பண்ணது எல்லாமே போச்சு. நீங்கள் கலட்டினது ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான், ஆனால் தேவன் இப்போ தினம் நல்ல ட்ரெஸ்ஸாக எனக்கு தந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென்.
நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் சம்பவங்கள் உங்களை முற்போக்காக நகர்த்தும்படி நீங்கள் அனுமதிக்க வேண்டும். ஆமென். அப்படிதான் தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அங்குதான், அதுதான் காட்ஸ், கடவுளுடைய இதே இது. இவன் வந்து குருடா இருக்கான், இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படிங்க பட்டிமன்றம். இயேசுவை கூப்பிட்றாங்க, நீங்கள் நடுவராக வந்து தீர்ப்பு சொல்லுங்கன்ட்டு. அவர் போடா, கடவுளுடைய மகிமை வெளிப்படுவதாக அப்படின்ட்டு போயிட்டார். ஆமென். உலகம் அப்படிதான் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் தேட வேண்டியதே கிடையாது. நீங்கள் அந்த சம்பவத்தை எப்படி பார்க்க போகிறீங்க, எப்படி அதை எடுத்துக்க போகிறீங்க. இவர் மிகவும் நேசித்த குடும்பம் இந்த லாசருவின் குடும்பம். ஆனால் இங்கு ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது, இங்கு ஒரு மோசமான காரியம் நடந்துடுச்சு. அப்படி தான் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி மாறுது, அந்த சம்பவம் வேறு மாதிரி மாறுது. நான் சொல்கிறவங்க வாழ்க்கையில் மரணத்தை மகிமையாய் மாற்றுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அதாவது மரணம்னா கெட்டது, எல்லாரை பொறுத்தளவுக்கும் மரணங்கிறது நிஜம், எல்லாருக்குமே கெட்டது தான். ஆனால் கடவுள் உங்கள் பட்சமாக இருக்கும்போது அந்த கெட்ட சம்பவத்தை ஒரு உயிர்த்தெழுதலின் சம்பவமாக அவர் மாற்றுவார். ஆமென். இதுதான் கர்த்தருடைய செயலுங்க. நான் சொல்கிறேன், கசப்பு இல்லாமல் வாழுங்க. எப்போன்னா தேவன் செய்கிற செயலை ஒரு மனிதன் கவனிக்கும் பொழுது கசப்பில்லாமல் வாழலாம், இனிப்பாக அவனுடைய வாழ்க்கை இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொருத்தருடைய கதையிலும் இருக்கிறத தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை அதை எப்படி அழகாக டேன் பண்ணியிருக்குதுங்கிறது தான். அதனால் இங்கே எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், த ஹோப் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. நாம் வந்து கெட்ட விஷயங்களோட ஒத்து போல, ஆனால் வாழ்க்கையில் நடந்த சில கெட்ட விஷயங்கள் உங்களை உட்கார வச்சிடக்கூடாது. அதுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் வந்த சில வாழ்க்கையில் வந்த சில தடைகள், வாழ்க்கையில் வந்த சில வார்த்தைகள், சில அவமானங்கள், அது உங்கள் வாழ்க்கையை வட்டமிடும்படி, அது உங்களை சிறைப்படுத்தும்படி ஒருபோதும் அனுமதி கொடுக்காதீர்கள். அதுலேருந்து வெளியில் வாங்க, அதுலேருந்து வெளியே வாங்க. அந்த சம்பவம் நீங்கள் கிடையாது. தோல்வியை நீங்கள் சந்தித்திருக்கலாம், ஆனால் நீங்களே தோல்வி கிடையாது. யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர். தோல்விங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு. ஆனால் அந்த நிகழ்வு நீங்கள் அல்ல. ரெண்டையுமே ஒன்னாக்காதீங்க. தேவன் அப்படி ஒன்னாக்க மாட்டார். Oh, thank you Holy Spirit. Thank you for your touch. Hallelujah. Rakanama satarabalara. உங்க காயங்களை பரிசுத்த ஆவியானவர் தொடுகிற ஒரு நேரமா இது இருக்கிறது. வாழ்க்கையில் நீங்கள் வந்த அந்த சூலமையினால் வந்த சில ஏரியாஸை ஹோலி ஸ்பிரிட் இந்த கால வேளையில் டச் பண்ண விரும்புகிறார், அதை தொட விரும்புகிறார், அந்த ரணத்தை குணமாக்க அவர் விரும்புகிறார். ரஹனமோ ஷடலஹாந்தரு. ஆனால் இப்படிலாம் நடந்துச்சு. ஆண்டவர் எங்கே போனார் என் வாழ்க்கையில்? அப்போ யாக்கோபு கிட்ட சொல்றாரு, லாபான் உனக்கு செய்த எல்லா அநியாயத்தையும் நான் கண்டேன். உங்கள் வாழ்க்கையில் சில அநீதிகள் உங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கலாம், சில அநியாயங்கள் இழைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இங்கே சில மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் மனிதன் செய்த அநீதியிலேயே யாக்கோபின் வாழ்க்கை முடியவில்லை. வெறுங்கையாய் போனேன், 2 மடங்கு பரிவாரங்களோடு என்னை அவர் திரும்பி வர செய்தார். 10 முறை என் சம்பளத்தை மாத்திட்டாங்க. எனக்கு ஏன் இப்படி பண்றாங்க? என் வாழ்க்கையிலேயே இப்படி நடக்குது. ஆண்டவர் சொன்னார், யாக்கோபு கிட்ட சொன்னார், லாபான் உனக்கு செய்த எல்லா அநியாயங்களை அவன் உனக்கு நிறைய தீமைகளை பண்ணியிருக்கான், அதெல்லாம் நான் பார்த்தேன். இந்த அநியாயம் செய்த இந்த லாபானின் செயலை தான் நீ பார்த்துட்டு இருக்கிறப்பா. ஆனால் இன்னையிலிருந்து இந்த அநியாயம் செய்கிற லாபானின் செயலுக்கு நடுவில் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்கிற என் செயலை நீ பார்க்க போற, என் செயலை நீ பார்க்க போற. ஆமென். பாருங்க, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நான் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அதனால
அதனால வாழ்க்கை அப்படியே போயிடும் நினைக்காதீங்க. வாழ்க்கை மனிதனின் செயலில் முடிந்து போவதில்லை. வாழ்க்கை தேவனுடைய செயலுக்குள்ளாக இருக்கிறது. Believe the works of God. கசப்பின்றி வாழ மிகப்பெரிய வழி இதுதான். Believe the works of God. மனிதனுடைய செயல்களை நினைச்சு உள்ளத்தை உடைச்சிடாதீங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் அவங்க உங்களை திட்டிருப்பாங்க, நம்ம அதை 100 முறை போட்டு கேட்டிருப்போம். சொல்லப்போனால் அந்த ஆளை விட உங்களை திட்டினது நீங்கள் தான் ஜாஸ்தி. இப்படி திட்டான், இப்படி திட்டான், அவன் ஒரு ஆள் திட்டு போயிட்டான். ஆனால் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பல வாட்டி அதை கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ வெயிட் கொடுக்காதீங்க, அதுக்கெல்லாம் அவ்வளோ கனம் கொடுக்காதீங்க. அவர் வார்த்தைக்கு கனம் கொடுங்க. அவ்வளோ திருப்பி நினைக்கிறது அளவுக்கு அது ஒன்றும் அவ்வளோ தகுதியான வார்த்தை கிடையாது. அவர் வார்த்தை அவ்வளோ தகுதியானது. அதை இரவும் பகலும் தியானிக்கலாம். லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் மூலம் வந்த சில பாதிப்புகளை குறித்து நீங்கள் நொந்துட்டு இருப்பீங்கன்னா, கவலைப்பட்டு இருப்பீங்கன்னா, ஒரி பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, ஒருவேளை அந்த பாதிப்பின் தாக்கங்களை நீங்கள் இருப்பீங்கன்னா பயப்படாதீங்க. இது உங்களுக்கான காலையாக அது இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன். உன்னை எத்தனையோ முறை அவன் ஏமாத்தி, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடி, உன் நேரத்தை திருடி, உன் பணத்தை திருடி, வாழ்க்கையே உனக்கு அர்த்தம் இல்லாத போல அவன் நீங்க மாத்திருக்கலாம். ஆனா நான் இந்த லாபானுக்கு நடுவுல உன்னை லாபம் அடைய செய்து உன்னை வெறுங்கையா அனுப்பிவிடணும்னு நினைக்கிற உலக சக்திகளுக்கு நடுவுல உன் களஞ்சியத்தை நிரப்பி, உன் வாழ்க்கையை நிரப்பி, நான் உன்னை பரிவாரங்களோடு திரும்ப செய்கிற தேவனாக இருக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த காலை வேளையில இதை கவனிக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். டாடி, ஒவ்வொருடைய இருதயங்கள் தொடப்படுவதாக, ஒவ்வொருடைய உள்ளங்கள் சுகமடைவதாக. இந்த காலை வேளையில நம்பிக்கையின் விதைகள் விதைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் பாய்ச்சப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி ஒரு தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு லைட் அடிக்கட்டும் சுவாமி. இன்னைக்கு ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. Let there be light in Jesus name. அவங்களுடைய இருளிலே ஒளி பிரகாசிப்பதாக இந்த காலை வேளையில். I speak light in Jesus name. Amen. இன்றைக்கு அனுப்பப்பட்ட உம்முடைய வசனங்கள் அவங்களுடைய இருளுக்கு நடுவில் வெளிச்சமாய் அவர்களுக்கு மாறுவதாக. ரஹலா போரா சாதாரா நஹாந்தாரா போலாரா ரீஹா போரா சாதாரா நஹாந்தேரே போஹோ தேரே பேடேலேரே. பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் இப்பொழுது உண்டாவதாக. அநியாயத்துக்குள்ளே அநியாயம் இழைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகமும் விடுதலையும் இப்பொழுதே உண்டாவதாக. I speak the restoration of God, the restoration of God. தேவனுடைய மீட்பின் வல்லமையை நான் இப்பொழுது பேசுகிற இந்த இடங்களிலே, அவருடைய சரீரங்களிலே, பணங்களிலே, உறவுகளிலே, மதிப்புகளிலே, வாழ்க்கையின் எந்த நிலைகளிலேயும் அது இருந்தாலும் இப்பொழுதே நான் எல்லாம் மீண்டும் வருவதாக என்று நான் பேசுகிறேன். I speak restoration and I speak new creation. சிலதை நீங்க மீட்கிறீங்க, சிலதை புதுசா மாத்துறீங்க, நியூ ஆக்கிடுறீங்க. Yes daddy, I speak new creation, new creation. Amen, 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 amen. Thank you Father, thank you Father. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறவர் இந்த காலை வேளையில எங்களுக்காக நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ லாபான் ஆண்டு சொன்னாரு, நீ யாக்கோபு கிட்ட நல்லதை பத்தி மட்டும்தான் நம்ம பேசணும். அவன்கிட்ட பேசுறதா இருந்தா நன்மையானதான் நீ பேசணும். உங்க பட்சமாக இப்படி நிற்கிற ஒரு தேவன் உண்டு. இந்த காலை வேளையில் உங்கள் சார்பாக இப்படி நிற்கிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அவருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது ரொம்ப வீக்கோ
கால் அடிபட்டிருக்குன்னா என்னதான் சரிப்படுத்தினாலும் அந்த இடத்துல ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிரேஸ் என்ன பண்ணுன்னா, இந்த அடிபட்ட இந்த காலில் நான் உனக்கு தர்ற சுகம் எப்படி இருக்கும்னா, இந்த நல்லா இருந்தத அந்த காலை விட இது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஆக்கிடும். பாதிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி நல்லாவும், பாதிக்கப்படாமலே இருக்குது ஒரு வாழ்க்கை. அதை விட இந்த பாதிக்கப்பட்ட வாழ்க்கை, அந்த முந்தின ரசத்தை விட இந்த பிந்தின ரசம் அதிக சுவையுள்ளதாக இவங்க வாழ்க்கையில மாறும். வாழ்க்கையின் பிந்திய பக்கங்கள்னாலே மோசம் நினைக்காதீங்க. அது உலகத்தின் வழக்கம். முதல்ல நல்லா கொடுத்துட்டு பின்னாடி மோசமாக கொடுக்கறது. ஆனால் தேவன் வேற வழக்கம் வச்சிருக்காரு, போக போக நல்லாக்குகிறவர். ஆமென். நீங்க நினைச்சுக்காதீங்க இனிமே என்ன அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இனிமேதான் மகிமையான நாட்களை நீங்க பார்க்க போறீங்க, மேன்மையான நாட்களை நீங்க பார்க்க போறீங்க. Hallelujah. Believe the grace of God. Amen. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம் அவருடைய அன்பை, அவருடைய கிருபையை நினைத்து தேவனுக்கு என்று நாம் நன்றி காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். ஆஃபரிங்ஸ் நாம் செலுத்தலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். கூகுள் பே ஆர் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். ஸ்வைப்பிங் பண்ண விரும்புகிறவங்க ஸ்வைப் பண்ணலாம். அங்கே ஸ்வைப்பிங் மெஷின்ஸ் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஆஃபரிங் என்ன பண்ணலாம், செலுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ரஹலமோ ஷேகே ரபாலாரா தாரபாலாரா. விசனமாய் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாய் செய்ய கடவன் என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். எந்த ப்ரெஷரும் எடுத்துக்காதீங்க, எந்த அழுத்தமும் தேவையில்லை. சந்தோஷத்திலிருந்து நாம் தேவனுக்கு கொடுக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென்.